அரிசி பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் மாரி தண்ணி கோர்த்த மாதிரி இருக்குன்னா இது மாதிரி நல்லா காட்டன் துணியாக எடுத்து அதில் போட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும், உணர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். தேங்காய் துருவி போட்டு கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் இந்த அரிசியை கழுவிட்டேன். இப்போ அப்படியே மிக்சியில் போட்டு மாவாக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி நல்லா ஈரம் உணர்ந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சி ஜாரில் அள்ளி போட்டு மாவாக்கிற வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பாருங்கள் மிக்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு சுற்றிக்கிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பால் கொழுக்கட்டை தான். பால் கொழுக்கட்டையும் தேங்காய் பூ திரி போட்டு கொழுக்கட்டையும் தான் செய்ய போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம மாவாக்கிக்கிற வேண்டியது. அப்போ தான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா அரிசியும் இது மாதிரி மாவாக்கிக்கலாம். எதுக்கு தேங்காய் திருவுறீங்க? கொழுக்கட்டை செய்கிறதுக்காகம்மா. பச்சரிசி மாவுதோ, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா ஈரத்தை உணர்த்திட்டு அப்படியே மிக்சியில் போட்டு மாவாக்கிட்டேன். இப்போ தேங்காய் திரி போட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தேங்காய் திரிக்கிட்டு இருக்கேம்மா. செஞ்சு தரேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. செஞ்சு தரேன். பிள்ளைங்களுக்கு ரிஷிதர்ஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க. எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த தேங்காய் பூ திருவுனதை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்குவோம். பூ நல்லா இது மாதிரி இருக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, சால்ட் உப்பு. இப்போ நல்லா ஒத்தாப்படி பெசரிக்கிறோம். நம்ம உருட்டி வச்சாதாவா? ஆமாம்மா. 2 விதமான கொழுக்கட்டை. சுகர் இருக்கு அப்படின்னா நம்ம வெறும் தேங்காய் மட்டும் திரிய போட்டு இது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். அரிசி மாவுல உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து, உப்பு கூட விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். பாரு என் பேர் மாதிரி காப்பின்னு செஞ்சு வச்சிருக்கிறத. அதே மாதிரி இது எங்க பேத்தி செஞ்சிருக்காங்க. சரி, அவங்க செஞ்ச கரெக்டா அவங்களுக்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பால் கொழுக்கட்டை இதே மாவுல வந்து பால் கொழுக்கட்டை வந்து செய்யறத காட்டுறேன். சரிங்களா? அது சூடா எடுத்து கொடுப்போம். இப்போ கொழுக்கட்டையை நான் என் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன். தன்னிகா, இந்தாங்கம்மா கொழுக்கட்டை. ரிஷி, தஸ்வந்த், இந்த கொழுக்கட்டையை சாப்பிடுங்க. ஹார்டின் சாப்பிடுங்க. இந்த தஸ்வந்த் இந்தா நான் கொடுக்குறேன். இந்தாங்க. இது மாதிரி லீவு நாளையில் பிள்ளைங்களுக்கு வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டில். எவ்வளோ தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.